வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னி. இது வித்தியாசமாக இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படின்னு. இப்போ செஞ்சு காட்டுறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் இந்த சைஸ் தக்காளி ஒரு 5 அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம், இது குட்டி குட்டியாக இருந்தது, ஒரு 15-20 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 3 கட்டி பூண்டு வச்சிங்களேன். இது ஒரு 15-20 பல்லுக்கு மேலே இருக்கும், 20-25 பல்லே இருக்குன்னு வச்சிங்க. இப்போ ஒரு 7 காஞ்ச மிளகாய், தாளிக்க கடுகு, வெள்ளை உளுந்து, கருவேப்பிலை, இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். உப்பு வச்சுக்கணும், உப்பு நம்ம வதக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்குவோம். ஃபஸ்ட்டு தக்காளியும் மிளகாவையும் ஒன்றா போட்டு வதக்கணும். இப்போ சட்டி காயணும் அப்படின்னா நமக்கு அவசியம் இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தக்காளியை போட்டுடலாம். இந்த மிளகாவையும் போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்குவோம். நல்லா வதக்குங்க. ரொம்பவும் சுருளை வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நார்மலாக வதங்கினா போதும். இந்த சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஈஸியாக தாங்க இருக்கும், செம்மையாக இருக்குங்க. இது செய்கிறதும் ஈஸி தான், டைம் எடுக்காது நமக்கு. இதெல்லாம் இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இன்னும் செட்டை வதங்கட்டும். வதங்கிடுச்சிங்க. இப்போ வதங்கினது போதும், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருவோம். இதை மட்டும்தான் அரைக்கணும், வேறு எதையும் போடக்கூடாது. கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கணும். உப்பு இந்த அளவு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ இதை ஆற விட்டுட்டு வந்துடுவோம். ஆற விட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். ஆறிடுச்சிங்க. இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். தக்காளி, காஞ்ச மிளகாய், உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வானலை காய வச்சிட்டோம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கங்க. வெள்ளை உளுந்து இருக்குல்ல, அதையும் போட்டுக்கங்க. கடுகு வெள்ளை உளுந்து பருப்பு வறுபடணும். வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சுன்னா வெள்ளை உளுந்து பருப்பை நம்ம கருக விட்டுறக்கூடாது. இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் பூண்டை அரிஞ்சு போட்டுக்கலாங்க. நான் முழுசாகவே சாப்பிடுவோம், அதனால் பூண்டை முழுசாகவே போட்டேன். நம்ம தேவை தான், பூண்டு நிறையா போடலாமா கொஞ்சமாக போடலாமாங்கிறதுனா பூண்டு வெங்காயம் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி அந்த காரம்லாம் ஏறி பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த பூண்டை நல்லா வதக்கிங்க. நல்லா வதங்கணும் பூண்டு. பூண்டு வதங்கிடுச்சிங்க. லைட்டாக கண்ணாடி மாதிரி வந்துச்சு. ரொம்ப வதங்கினா பூண்டு வதங்க வாடை வரும், ரொம்ப வதங்கக்கூடாது. வெங்காயத்தையும் போட்டோம். நம்ம
வெங்காயமும் ரொம்ப வதங்கக்கூடாது, கண்ணாடி பதத்துக்கு தான் வதங்கணும். அப்போ தான் இந்த சட்னியை சாப்பிடும்போது அந்த வெங்காயம் போடணுன்னா நறுக்குன்னு சாப்பிட நல்லா இருக்குங்க. இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்துக்கு கூட கொஞ்சோண்டு நம்ம குழம்பு மாதிரி போட்டு கூட சாப்பிட்லாம். ஆனால் இது ஒரு குழம்பு மாதிரி இருக்கும் பார்க்க, சாப்பிட டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். வெங்காயம் சின்ன வெங்காயம் பெருசாக இருந்தால் 4 அரிஞ்சுங்க, சின்னதாக இருந்தால் 2 அரிஞ்சு போட்டுக்கணும். நம்ம முழுசாவும் கூட போட்டுக்கலாம். இது நமக்கு எப்படி பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். கருவேப்பிலையும் போட்டுட்டேங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் வதங்கிடுச்சு, போதும். நம்ம சட்னியை இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிக்கலாம். இது நல்லா இப்போ கொதித்து வரணுங்க. அந்த கொதிக்கிறதுலேயே கொஞ்சம் வெங்காயம் பூண்டு நம்ம வதக்குனதுலேயும் பாதி வெந்துடும், இந்த சட்னி கொதிக்கிறதுல பாதி வெந்துடும். மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணி ஊற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, இதில் வேறு எதுவுமே போட தேவையில்லை. இது கொதிச்சோன்னே இட்லி தோசைக்கு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஆனால் இது விருந்தாடிங்க வந்துட்டாங்கன்னா அது மாதிரினா இருந்தால் ஈடு காணாது. நிறையா தக்காளி போட்டு அப்போ நிறையா வெங்காயம் பூண்டுன்னா உரிச்சு போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா தக்காளியை மட்டும்தானே நம்ம தக்காளி மிளகாவை தானே அரைக்கிறோம், அதனால சட்னி ஈடு காணாது. இப்போ வெங்காயம் பூண்டுன்னா அரைச்சா நமக்கு நல்லா திக்காக ஈடு காணி வரும். இது ஈடு காணாது, கொஞ்சமாக தான் இருக்கும் சட்னி. அதனால் நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்க வேண்டியதுதான். இது இப்போ நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், அதனால் 2 பேருங்கிறது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். கொதி வரட்டும், பார்க்கலாம். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் திக்காகணும். கொஞ்சம் திக்காகட்டும். இதுங்க இப்போ கொதித்து சுண்டி வந்துடுச்சு. இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வெந்திருக்கும், செம்மையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஒரு பேர் என்னன்னு வைக்கலாம்னு சொல்லுங்கள். இப்படி வெங்காயம் பூண்டோட இப்படி எடுத்து சாப்பிடணும். நிறுத்திடலாங்க. ஏறுங்க, அப்படி சுட சுட இட்லிக்கு தொட்டு இப்படி சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க, அந்த சட்னி அப்படி இருக்குங்க. நீங்கள் எத்தனை இட்லி வேணாலும் உள்ளே போயிட்டே இருக்கும். வேணாங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி மக்களே.